நம்மை ஒவ்வொருவரையும் கண்மணி போல் பாதுகாத்து இந்த ஜூலை மாதத்திற்கு ஜீவனோடும் பலத்தோடும் சுக ஆரோக்கியத்தோடும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இது தேவனுடைய கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். உலகத்திலே நம்ம பார்க்கும்போது எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வியாதிகள், நோய்களை பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற விதங்களை நினைத்து நாம் ஆண்டவரை நாம் துதிக்கணும். ஜீவனோடு உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இது மிகப்பெரிய தேவனுடைய கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல. பிரியமானவர்களே, மனிதர்களாகிய உங்களுடைய என்னுடைய சரீரம் ஏதோ உலோகத்தினாலே செய்தது அல்ல. சரிங்களா? உலோகங்களினாலே உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செஞ்சவங்க இல்லை. நம்ம கர்த்தர் எவ்வளவாய் நம்மை பாதுகாத்து வருகிறார் என்கின்ற நன்றி உணர்வு தான் நமக்கு பெருகுகிறது. அல்லேலூயா. இந்த செய்திக்கு முன்பதாகவே இதை நான் சொல்லுகிறேன். நன்றியோடு கர்த்தர் செய்த நன்மைகளை, சின்ன நன்மைகள், பெரிய நன்மைகள், முறுமுறுக்காம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம பண்ற பல நேரங்கள்ல பண்ற பெரிய தவறு என்னன்னா, கிடைத்தவைகளுக்கு நன்றி செலுத்தாமல் கிடைக்காதவைகளுக்கு முறுமுறுக்கிறவர்களாய் இருப்போம். திரும்பி சொல்றேன், கிடைத்தவைகளுக்கு நன்றி சொல்லாமல் கிடைக்காதவர்களுக்காக ஐயா அது எனக்கு கிடைக்கல, இது எனக்கு கிடைக்கலன்னு முறுமுறுத்துட்டே இருப்போம். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகளை ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருப்போம். கர்த்தாவே நீ தந்த நல்ல வீட்டிற்கு நன்றி, நல்ல கணவனுக்கு நன்றி, நல்ல மனைவிக்கு நன்றி, நல்ல பிள்ளைகளுக்கு நன்றி, நல்ல பெற்றோருக்கு நன்றி, நல்ல அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு நன்றி, கர்த்தர் தந்த கிருபைக்கு நன்றி. ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுவோம். நன்றி உள்ளவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூன் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால் யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 40வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 40வது வசனம் நாம் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிற வசனம் என்றாலும் இதிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதை நாம் கேட்போம். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு அவளை நோக்கி, இயேசு மார்த்தாளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இன்றைக்கும் இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகிற வார்த்தை, இயேசு நம் ஒவ்வொருவரையும் நோக்கி பெயர் சொல்லி, அல்லேலூயா. இந்த ஸ்கிரீன்ல என் வார்த்தைகள் எந்தெந்த செவிகளுக்குள்ளே செல்லுகிறதோ, ஓ அல்லேலூயா, ஓ ரேமானா கன் துராபா ஷலரான் துராபா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னைய பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? வசனத்திலே உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்கிறார். எந்த சூழ்நிலையோடு என்னுடைய இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. நீங்க என்ன சூழ்நிலையில் இப்போது இருக்கிறீர்கள், கடந்து செல்கிறீர்கள், அனுபவிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குமாக இறங்கி வந்து இந்த காலை வேளையிலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அல்லேலூயா, தேவனுடைய மகிமை தான் வாக்குத்தத்தம். பிரைஸ் காட். தேவனுடைய மகிமை தாங்க வாக்குத்தத்தம். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய மகிமை தான் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். அப்படியானால் விசுவாசத்தினாலே நம்ம இந்த மாதத்திற்கு, இந்த ஜூலை மாதத்திற்கு ஒரு பெயர் சூட்டுவோம். தேவ மகிமையின் மாதம் என்று பெயர் சூட்டுவோம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஜூலை மாதம் எனக்கு தேவ மகிமையின் மாதமாக இருக்க போகிறது.
சொல்லுங்க சத்தமா, இந்த ஜூலை மாதம் எனக்கு தலை மேல கை வச்சு சொல்லுங்க முடிஞ்சவங்க, இந்த ஜூலை மாதம் எனக்கு தேவ மகிமையின் மாதமாக இருக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் காட். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. என்ன வருகிறதுனா, பிரைஸ் காட், அல்லேலூயா, இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். இயேசு நீ தேவனுடைய வல்லமையை காண்பாய் என்று சொல்லல. You will see, he didn't say that you will see the power of God. Instead, he said you will see the glory of God. Hallelujah. வல்லமைக்கும் மகிமைக்கும் என்னங்க வித்தியாசம்? Hallelujah. பாருங்க, power is for particular miracle. வல்லமை என்பது ஒரு குறிப்பிட்ட அற்புதத்திற்கு செயல்படுகிறது. எங்க நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், மார்க் 5ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்திலே, உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்றார். அல்லேலூயா. இயேசுவுக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டதாம். மார்க் 5ல வாசிக்கிறோம். இது எந்த சம்பவம் என்று சொன்னால், பெரும்பாடு உள்ள ஸ்திரீயின் சம்பவத்திலே இதை வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள், thousands of people were thronging Jesus from the right side, left side, in front, back, everybody were thronging Jesus. இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தார்களாம். கசகசகசன் ஜனங்கள் இருக்கிற இடத்துல இயேசுக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று ஒரு குறிப்பிட்ட நபரை அந்த வல்லமை தொட்டது. பெரும்பாடுள்ள ஸ்திரீய தொட்டது. அல்லேலூயா. உடனேதான் இயேசு கேட்கிறாரு, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு போய் யாரோ ஒருத்தரை தொட்டுச்சே அப்படின்னு. அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், வல்லமை என்பது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆற்றல். அல்லேலூயா. இந்த திரளான ஜனக்கூட்டங்கள் இருந்தாலும் அந்த இயேசுக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டு போய் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை தொட்டு சுகமாக்கிச்சு. கர்த்தருடைய வல்லமைக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது மகா பெரிய வல்லமை, அதுக்கு ஈடு இல்ல. அவருடைய வல்லமைக்கு இணை ஏதும் இல்ல, ஒப்பில்ல. அவருடைய வல்லமை மகா பெரிய வல்லமையா இருக்கிறது. இன்றும் இயேசு வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஆனா இந்த வசனத்துல இயேசு என் வல்லமையை காண்பாய் என்று சொல்லாம என் மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். So power is for particular miracle. ஒரு குறிப்பிட்ட அற்புதத்தை செய்வதற்கு தேவ வல்லமை புறப்பட்டு வருகிறது. Glory is for multiple solution. பலதரப்பட்ட தீர்வுகளை தேவ மகிமை உண்டு பண்ணுகிறதாம். அல்லேலூயா. பலதரப்பட்ட தீர்வுகளை. அல்லேலூயா. 2 நாளாகமம் 7:1-2-3 வசனங்களை வாசிக்கிறேன். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, சாலமோன் தேவ ஆலயம் இனாகிரேட் பண்ற நாள்ல அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. பாருங்க, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. நடக்க கூட முடியலையாம். தேவ மகிமை அங்கே வந்து இறங்கி இருந்தபடியினாலே ஆசாரியர்கள் ஆசாரிய பணி கூட செய்ய, ஊழியம் கூட செய்ய முடியல. கர்த்தருக்கு பணிவிடை கூட செய்ய முடியாத ஒரு மகிமை, தேவ மகிமை மூடினதாம். அல்லேலூயா. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். தேவ மகிமையை பார்த்த உடனே எல்லாரும் தரை குப்புற கீழே விழுந்துட்டாங்க. வேற ஒன்னும் செய்ய முடியாது. தேவ மகிமைக்கு முன்பாக மண்டியிட மட்டும்தான் முடியும். காரணம், தேவ மகிமை வந்துருச்சுன்னா அது ஒரு வேலையே செய்யாது. தேவ மகிமை மல்டிபிள் சொல்யூஷனை கொடுக்கும்.
பலதரப்பட்ட தீர்வுகளை கொடுக்கிறது தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. இங்க இயேசு இந்த மாசத்துக்கு என்ன நமக்கு சொல்றாருன்னா, நீ தேவனுடைய மகிமையை தேவனுடைய மகிமையை பார்க்க போற. அதாவது என்ன விஷயம்னா, இதை சரி பண்றதா, அதை சரி பண்றதா, என் வாழ்க்கையில அது சரியாகுமா, இந்த என் வாழ்க்கையில இந்த பகுதி சரியாகுமா, இதை சரியாக்க முடியுமா, இது உருப்படுமா, இது தேருமா அப்படின்னு ஒவ்வொரு பகுதியையும் குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்றாரு, என் மகிமை ஒன்று போதுமானது. என் மகிமை, my glory is going to be a multiple solution for you. Hallelujah. என் மகிமை உனக்கு பலதரப்பட்ட தீர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தம்ஸ் அப் போட்டு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் தம்ஸ் அப் போடுறீங்களோ, நீங்க ஆமேன் சொல்றீங்க, இந்த வசனத்தை உங்களுக்கு நீங்க சொந்தமாக்குறீங்கன்னு அர்த்தம். நான் எனக்கு சொந்தமாக்குறேன், ஆமேன் ஆண்டவரே என்று நான் சொல்லுகிறேன். உங்க மகிமை என் மேல இறங்கட்டும், உங்க மகிமை என் வீட்டுல இறங்கட்டும். பாரா பாஷன் தூராமானா ஆலாரா கன் துரே கன் துராபாலாரா. உங்க மகிமை என் குடும்பத்து மேல இறங்கட்டும். அல்லேலூயா. உங்க மகிமை என் எதிர்காலத்துல இறங்கட்டும் கர்த்தாவே. பலதரப்பட்ட தீர்வுகளை உண்டு பண்ணுகிற உங்க மகிமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. சரி, ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வாசித்தோம். Glory is a multiple solution of God அப்படின்னு பார்த்தோம். அல்லேலூயா. அதற்கு வேறு சில ஆதாரங்களை பார்க்கலாம். ஆதாமினுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கும் போது ரோமர் 3:23 நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பாவம் செய்வதற்கு முன்பதாக மனிதன் தேவ மகிமை உடையவனாக இருந்தான். அதான பொருள். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானோம்னா, பாவம் செய்வதற்கு முன்பதாக தேவ மகிமை உடையவர்களாய் நாம் இருந்தோம். எங்கே இருந்தோம்? ஆதாமுக்குள், ஏதேன் தோட்டத்திலே இருந்தோம். அந்த மகிமையுடைய ஆதாமுக்கு என்ன இருந்தது? முதலாவது தேவ சாயல் இருந்தது. அல்லேலூயா. தேவ சாயல் இருந்தது, தேவ அதிகாரம் இருந்தது, தேவ ஆளுமை ஆதாமுக்குள். மகிமைக்குள்ள என்னென்ன இருக்கு பாருங்க. மகிமை எதெல்லாம் கொடுத்துச்சு பாருங்க. ஆதாமுக்கு தேவ சாயலை கொடுத்துச்சு, அத்தாரிட்டி கொடுத்துச்சு, ஆளுமையை கொடுத்துச்சு. நீங்க உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள்னாரு. குட்டி தேவர்களாக உலாவினார்களாம். மகிமை அதை தான் செய்யும். மகிமை அதை தான் செய்யும். மரியாதை கொடுக்கிறவன் கொடுக்காதவனையும் எந்திரிச்சு நின்று உங்களுக்கு மரியாதை கொடுக்க வைக்கும். உங்களை கண்டுக்காதவன, உங்களை ஏளனம் பண்ணவன, நீங்க போன உடனே அவனால எந்திரிச்சு நிக்காம இருக்க முடியாது. மகிமை அப்படி பண்ணிரும். அல்லேலூயா. தேவ மகிமை அப்படி பண்ணும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தாங்கன்னா, பிரைஸ் காட், குட்டி தேவர்களாகவே இருந்தாங்க. சைஸ்ல மட்டும்தான் குட்டி. கடுகு சிறுத்தது, ஆனா காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆதாம் ஏவாள் நடந்து போனா அதுல எல்லா மிருகங்களும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தது. சொன்ன பேச்சு கேட்டுச்சு. அண்டசராசரம் சொன்ன பேச்சு கேட்டுச்சு. இவங்க ஒரு குட்டி ராஜா தான். அல்லேலூயா. தேவ மகிமை இதைதான் செய்யும் பாருங்க. ஆனால் அவங்க எப்ப பாவம் செய்தார்களோ அப்போதே தேவ மகிமை அவர்களை விட்டு போயிடுச்சு. மகிமை அவர்களை விட்டு போச்சு. தேவ சாயல் அவங்களை விட்டு போயிடுச்சு. ஆளுமை அவர்களை விட்டு போயிடுச்சு. கடவுள் தந்த அதிகாரம் அவர்களை விட்டு போச்சு. ஏன்னா இது எல்லாமே மகிமைக்குள்ளதான் இருந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், இந்த மகிமை என்னும் வார்த்தை கிரீக்ல டோக்ஸான்றாங்க. டோக்ஸா. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதை நன்றா பிடிச்சுக்கோங்க. முடிஞ்சவங்க இந்த முறை வசனத்துல பேசுறதோட சேர்த்து மகிமைன்ற வார்த்தையை தியானிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். சரி, அப்ப மகிமை என்பது என்னன்னு சொன்ன, வல்லமை என்பது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்து முடிப்பதற்காக தேவனால் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆற்றல். ஆனால் மகிமை என்பது பலதரப்பட்ட தீர்வுகளை உண்டு பண்ணும்படி தேவனால் நமக்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆற்றல், தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க,
தம்முடைய மகிமைக்கு அதிக வெயிட் ஆண்டவர் கொடுக்கிறார். என் மகிமையை வேற ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன்ற. அல்லேலூயா. என் வல்லமையை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்லும் போது என் மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என் மகிமையில யாரும் ஷேர் பண்ண விட மாட்டேன். செஞ்சா நான் தான் செஞ்சதா இருக்கணும். நான் கொஞ்சம் 50-50ன்ற பிசினஸே கிடையாது. செஞ்சா என் மகிமை தான் செய்யணும். என் மகிமை வேற யாருக்கும் ஷேர் பண்ணவே மாட்டேன்றாரு. அல்லேலூயா. சோ இந்த மாதத்திலே ஆண்டவர் இந்த வசனத்தில் பாருங்க, இந்த வசனத்திலே போது பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார்? ஆமென். அல்லேலூயா. என்னோடு பேசுறாருங்க. நான் சொல்றேன், என்னோட பேசுறாரு. நான் விசுவாசிக்கிறேங்க. இந்த மாசத்துல நான் தேவனுடைய மகிமையை காண்பேன். அல்லேலூயா. என் ஊழியத்துல காண்பேன், என் சரீரத்துல காண்பேன். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க. என் உடம்புல நான் பார்க்க போறேன் தேவ மகிமைய. அல்லேலூயா. என் ஊழியத்துல பார்க்க போறேன், என் வேலை ஸ்தலங்கள்ல, என் பிசினஸ்ல பார்க்க போறேன், என் குடும்பத்துல, என் பிள்ளைங்க வாழ்க்கையில பார்க்க போறேன். அல்லேலூயா. என் குடும்ப வாழ்க்கையில நான் பார்க்க போறேன் தேவனுடைய மகிமையின் மாதமாக. இந்த மாதம் எனக்கு இருக்க போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுடைய மகிமையை காண்பா என்று உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்தின் வாக்குத்தத்தம் என்னது? தேவனுடைய மகிமை. ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும் போதும் ஒவ்வொரு நிபந்தனையும் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். All the promises of God is under condition. Conditions apply for all the promises of God. தேவனுடைய எந்த வாக்குத்தத்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கும். பொதுவான நிபந்தனை என்னன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கணும் முதல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் நிபந்தனை. காமன் அல்லேலூயா கண்டிஷன். அல்லேலூயா. Common condition applied for all the promises of God is for you to be a saved one, or you have to accept Jesus Christ as your Lord and Savior. இயேசு கிறிஸ்து உங்க சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த பைபிள் நமக்கு எஸ் அண்ட் ஆமென், ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வழியில போறவங்க வரவங்களுக்கெல்லாம் கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க. Praise God. அப்ப நான் ஆண்டவராக இயேசுவை என் சொந்த ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றீங்களே, எத்தனை பேர் சொல்றீங்களோ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இது ஒரு பொதுவான நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கும் அந்த வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக கொண்ட நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆமென். பிரைஸ் காட். ஆபிரகாமை குறித்து பாருங்க. நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதுதான் நிபந்தனை. அதை தொடர்ந்து வாக்குத்தத்தம் வருகிறது. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நிறைய கேலண்டர்ல நம்ம போட்டுருவோம் பாருங்க, 2வது வசனத்தை மட்டும் போட்டுருவோம். பிரச்சனை அதுதான் பாருங்க. 2வது வசனத்தை போட்டுட்டு அப்படியே காத்துட்டு உட்கார்ந்துட்டு போவாங்க. பஸ் வருமான்னு வராது. ஏன்? இந்த 2வது வசனம் நடக்கணும்னா 1வது வசனம் நிறைவேற்றப்படணும். என்ன நிறைவேற்றப்படணும்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனின் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்புறம்தான் 2வது வசனம் வருது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்று சொல்கிறார். பாருங்க, நிபந்தனை சில சமயம் நமக்கு கஷ்டமா இருக்கும். பாருங்க, நிபந்தனையில் ஏன் நிபந்தனை நமக்கு கஷ்டமா இருக்குன்னா, நிபந்தனையில நாம ஏதோ ஒன்றை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆபிரகாம் அப்பா வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்குது. தான் ஊர் மக்களை விட்டு விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த கூட்டத்துல உட்கார்ந்தா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது உனக்கு. அல்லேலூயா. தெரியல ஏன் இந்த வசனத்தை டச் பண்ணணும்னு தெரியல எனக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சிலர் உங்களில் ஒரு சிலரை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு சில கூட்டத்தாரோடு தோழமை வைத்துக் கொண்டிருந்தால் என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. குறிப்பிட்ட இந்த வார்த்தையை நான் சொல்றேன், யாருக்கு தேவையோ அவங்க ஹார்ட்ல இது போய் இடிக்கும். நீ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரோடு அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரோடு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது.
அல்லேலூயா. எப்ப என்னை விட்டு உன்னை தூரப்படுத்துகிற காரியத்திலிருந்து உன்னை நீ பிரித்துக் கொள்ளுகிறாயோ, என்னை விட்டு உன்னை தூரப்படுத்துகிற மனிதர்களிடமிருந்து உன்னை பிரித்துக் கொள்ளுகிறாய். ஓ அல்லேலூயா. இந்த வார்த்தை மிகவும் கனமாய் வருகிறது பிரியமானவர்களே. இத லைட்டா எடுக்காதீங்க. அப்பா ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. இப்ப ஆபிரகாம் தகப்பன் வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். ஆனா கூடவே உன்னை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் பாருங்க, லோத்துவ. ஆண்டவர் அப்பயும் அவனுக்கு பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல. லோத்துவ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஆபிரகாம் என்ன பிரிகிறார். பிரிஞ்ச உடனேதான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை முழுமையாய் நிறைவேற்றுகிறார். நீ எங்கெல்லாம் நடந்து போறியோ அந்த இடத்துல நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். என்ன சொல்ல வருகிறேன்? வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிபந்தனைக்குட்பட்டதுதான். அதுல ஒரு நிபந்தனை இருக்கும். அப்படியானால் இந்த மாதத்தின் நம்முடைய வாக்குத்தத்தத்திற்கு என்ன நிபந்தனை இருக்கிறது அப்படின்னா, நீ விசுவாசித்தால். என்ன நிபந்தனை? நீ விசுவாசித்தால். என்னால முடியும்னு நீ உள்ளுக்குள்ள நம்புனா நீ தேவனுடைய மகிமைய காண்பாய். இந்த தேவனுடைய மகிமை குறித்து நான் ஏற்கனவே பேசினேன். இங்க இவர் எதுக்கு வந்து பேசுறாருன்னா, இந்த மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் மரித்து போகிறான். மரித்த உடனே மார்த்தாளும் மரியாளும், இந்த மரியாள் யாருன்னா இயேசுவின் பாதத்திற்கு அந்த அலாபாஸ்டர், அந்த பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றுனவங்க. அந்த பரிமள தைலத்தினுடைய விலை 300 தினாரி வருகிறது. $55,000 யுஎஸ் டாலர்னு இன்றைக்கு மதிப்பிடுகிறார்கள். கணக்கே தலையெல்லாம் சுத்துது. சென்ட் பாட்டில் $55,000 சென்ட் பாட்டில் 35 இருந்து $33,000 இப்பதான் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். நான் அவ்வளோ காஸ்ட்லியான சென்ட் பாட்டில் எடுத்துட்டு வந்து உடைச்சி ஏசு காலில் ஊத்திட்டா டப்புன்னு. நீங்களும் நான் என்ன செஞ்சிருப்போம்? லைட்டா தொட்டு சட்டையில தடவி பீரோக்குள்ள வச்சு பூட்டிருப்போம். ஆனா அவ இயேசு பாதத்துல ஊத்திட்டா. அந்த சென்ட் பாட்டிலினுடைய விலை வந்து 1 வருட கூலிக்கு சமமா. அந்த நாட்களிலே அங்கே வாழ்ந்த, அங்கு கொடுக்கப்படுகிற ஹையஸ்ட் சம்பளத்துல 1 வருட கூலி தான் இந்த சென்ட் பாட்டில். 1 வருஷ சம்பளத்தை அப்படியே சேர்த்து வச்சு அப்படியே காணிக்கை பெட்டியில போட்டா எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும் இல்லையா? பெரிய மனசு வேணும் இல்லையா? இந்த மரியாள் வீட்டுலதான் அல்லேலூயா இந்த அற்புதம் நடக்கிறது. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய காரியங்களுக்காகவும் உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கர்த்தருடைய செயல் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. அதாவது அவ என்ன செய்யறனா, என் பணத்தை விட நீங்க தான் பெருசு. சிலருக்கு பணம் பெருசு, பணம் பெருசு, பணம் பெருசு அப்படின்னு அவங்க நினைக்கும் போது பணம் அவர்களுக்கு தேவனாக மாறுகிறது. இங்க பணம் அல்ல, என் தேவன் தான் பெருசுன்னு சொல்லும் போது பணத்தை கொடுக்கிற தேவன் தேவனாக அவர்களுடைய வீட்டிலே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப இந்த மரியாள் மார்த்தாள் வீட்டுல ஆண்டவர் என்ன செய்ய வந்திருக்கிறாரு? மரித்து போன லாசருவை எழுப்ப வந்திருக்கிறார். 2 காரியம். எல்லாத்தையும் பேரஃப்ரைஸ் தான் பண்றேன். அல்லேலூயா. குறிப்பிட்ட வசனங்களை எடுத்து உங்கள்கிட்ட சொல்ல, ஏன்னா எல்லாம் தெரிந்த காரியங்களே. இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்திலே மரித்து போன ஒன்றை உயிராக்கும்படியாக இயேசு விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். மரித்து போன்ற ஒன்று. எது மரிச்சிச்சு? லாசரு மரித்து போய்விட்டான். அன்பு தம்பி மரித்து போய்விட்டான். 2 அக்காமார அழுறாங்க. வேற யாரும் இல்லையே, எங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை எங்க தம்பி. அவன் இருந்துப்பான், ஒரு ஆம்பளையா எங்க கூட இருந்து எங்களை காப்பாத்துவான், எங்களுக்கு துணையா இருப்பான்னு நினைச்சா அவனே செத்து போயிட்டானே அப்படின்னு இருக்கும்போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைய காண்பாய். அது மரித்து போயிருந்தால். ஆண்டவர் சொல்றாரு லாசருவே வெளியே வாழ்றாரு. நான் அது குறிச்சு ஏற்கனவே உங்கள்ட்ட பேசியிருக்கேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தையில என்னென்ன நடந்துச்சு. லாசரு மரித்து 4 நாள் கழிச்சு போறாரு பாருங்க. வேணும்னே போறாரு 4 நாள். ஏன் என்று சொன்னால், யூதர்களுடைய நம்பிக்கை மரித்த ஆத்துமாக்கள் 3 நாள் அங்கேயே உடம்புகிட்டே சுத்திக்கிட்டு இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க யூதர்கள்.
இன்றும் நம்புகிறார்கள். மரித்த உடனே அந்த ஆத்மா 3 நாளைக்கு சுத்திட்டு, அதனாலதான் பாருங்க இன்றும் 3 நாள் பயங்கர சடங்குகள் எல்லாம் நடக்கும் யூதர்களுடைய வீட்டுல, துக்க வீட்டுல. அதனால இயேசு இங்க 4வது நாள் போறாரு. 4வது நாள் போய் அவனை எழுப்புறாரு. அப்ப யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. 3 நாளைக்கு முன்னாடி எழுப்பி இருந்தாருன்னா எல்லாரும் சொல்லியிருப்பான் பாருங்க, ஆமா ஆவி இங்கதானே இருந்துச்சு, அப்படியே உடம்புக்குள்ள வந்துச்சுன்றான். இப்ப வழியே கிடையாது. ஏனென்றால் அவனுடைய நம்பிக்கையே சொல்லுது 3வது நாள் ஆவி போயிரும். போன ஆவியை கூட்டிட்டு வந்தாரு. 1. 2வது லாசருவே என்றவர் சொன்ன போது சரீரம் எல்லாம் கெட்டு ஒரு தலகாணி மாதிரி ஆயிடுச்சு. எல்லா உடல் உறுப்புகளும் சிதைஞ்சு உடைஞ்சு ஊதி பெருத்து போயிருக்கு. வாய்ப்புன்றதே கிடையாது. இவருடைய வார்த்தை ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்களையும் பாத்தீங்களா, தேவனுடைய மகிமையை காண்பதுன்னா இதுதாங்க. கிட்னிய போய் சரியாக்குச்சு, ஹார்ட்ட போய் செத்தவனோடத சரியாக்க தேவனுடைய வல்லமையாலே. ஓ ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், செத்து போனவனுடைய உடலிலே இந்த மகிமை அற்புதத்தை செய்யும் என்றால், உயிராய் இருக்கிற உங்க உடல்ல இருக்க அல்லேலூயா பலவீனங்களை மாற்ற இந்த மகிமையால் கூடுமா கூடாதா? விசுவாசிக்க கூடுமானால் இந்த மகிமைய உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் பார்க்க முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாச தம்ஸ் அப் போடுங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உயிரா இருக்க என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய தேவனாலே கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உயிரோடு எழுப்புகிறார் கர்த்தர். மகிமை இதுதான் செஞ்சுச்சு. மகிமை யோவான் 11ஆம் அதிகாரத்துல, மறந்துடாதீங்க, யோவான் 11ஆம் அதிகாரத்துல தேவ மகிமை செத்தத உயிரோடு எழுப்புச்சு விசுவாசத்தினாலே. அப்ப தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்வதற்கு எது முக்கிய தேவை? விசுவாசம் தேவை. அல்லேலூயா. இத மார்க் 11ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினால அல்லேலூயா தேவன் அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு உயிரோடு இருக்கிற ஒன்றை அப்படியே அழிச்சு போட்டுச்சுன்னு பாக்க. 2 நடக்குது. விசுவாசம் செய்கிற காரியம் பாருங்க. விசுவாசம் உயிரற்றதை உயிராக மாற்றும். உங்களுடைய வேலை உயிரற்றதாக போனதா? நல்லா வாழ்ந்துட்டு இருந்த லாசர் திடீர்னு மரித்து போயிட்டான். நல்லா போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர், திடீர்னு ஏன் பாஸ்டர் இப்படி ஆச்சுன்னு தெரியல பாஸ்டர் கேக்குறீங்களா? என் உடம்பு நல்லா இருந்துச்சு பாஸ்டர், இப்பெல்லாம் ஒண்ணுமே முடியறது இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. என் பிள்ளை நல்லாதான் பாஸ்டர் இருந்துச்சு, என் பிள்ளைங்க நல்லாதான் இருந்தாங்க பாஸ்டர், திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல பாஸ்டர் சொல்றீங்களா? என் கணவனுடைய வேலை நல்லாதான் பாஸ்டர் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு என்னன்னு தெரியல பாஸ்டர், ஒண்ணுமே சொல்ல முடியல பாஸ்டர், பிசினஸ் எதுவுமே சொல்ல முடியறது இல்ல, ஒரே குழப்பமா இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப. சொல்லுங்க அல்லேலூயா. என் குடும்பத்து மேல உங்க மகிமை வரட்டும் ஆண்டவரே, உங்க மகிமை வரட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த மகிமை ஒரு வேலையே செய்யாது, வந்து பல வேலைகளை செஞ்சு விட்டுட்டு போயிடும். இந்த மாசம் அதைத்தான் விசுவாசிக்க போறோம். ஒரு ஏரியால மட்டும் நமக்கு ஏதோ தீர்வு இல்லை. இயேசுவின் நாமத்தினால இந்த பிரேயர் ஃபெல்லோஷிப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், அல்லேலூயா, ஒரு ஏரியால மட்டும் இல்ல, குடும்பத்துக்குள்ள வந்து தேவாலயத்துக்குள்ள இந்த மகிமையை நெருங்கி ஊழியம் செய்ய விடாம பண்ணி அப்படியே திக்குமுக்காட செய்ததை போல நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, இந்த ஆர்ஜிஎஃப் பிரேயர் ஃபெல்லோஷிப் குடும்பத்தார் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த மகிமை இறங்கி திக்குமுக்காட செய்யட்டும். இந்த ஜூலை மாதத்திலே எல்லா பகுதியிலும் தீர்வு 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 தீர்வு, குழந்தைகளோட தீர்வு, உடம்புல தீர்வு, பிசினஸ்ல தீர்வு, ஓ ரேபா சாந்துராபா, பொருளாதாரத்துல தீர்வு 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 தீர்வு. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மகிமை தீர்வை உண்டாக்கட்டும் என்று சொல்லுகிறேன். அப்ப யோவான் 11ல விசுவாசம் என்ன செஞ்சுச்சுன்னா, அல்லேலூயா, செத்தது உயிரோடு எழுப்புச்சு. மார்க் 11ல உயிரா இருக்கத சாகடிச்சிச்சு. ஏசு அத்திமரத்தை பார்த்து சொல்றாரு, பசியா இருந்துச்சு, போய் எட்டி பாக்குறாரு அத்திமரத்துல ஏதாச்சும் கனி கிடைக்குமான்னு, ஒண்ணுமே இல்லை. உடனே சொல்றாரு, இனி ஒருத்தனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனிய புசிப்பதில்லைன்னு. பேதுரு அடுத்த நாள் வரும்போது பார்த்துட்டா, இரே
நீங்க சபிச்ச மரம் பட்டு போயிடுச்சுன்றான். உடனே இயேசு சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அங்கேயும் விசுவாசத்தை குறிச்சு இயேசு பேசுறாரு. இங்க நீ விசுவாசித்தாள்ன்றாரு. ஏன்? செத்து போனதை உயிராக்க. அங்க தேவனுடைய விசுவாசம் உடையவர்களா இருங்கள்ன்றாரு. ஏன்? உயிரா இருக்கதோ ஒன்ன சாகடிக்க. எது உயிரா இருக்கு? வியாதி உடம்புல உயிரா இருக்கு. சத்துரு சுத்தி உயிரா இருக்கான், ஆக்டிவா இருக்கான். பிசாசின் திட்டங்கள் உயிரா இருக்குது. வேடனுடைய கண்ணி உயிரா இருக்குது. டிக் 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 டிக்னு பாம்பு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. உயர பிடுங்கி விடணும். எது பிடுங்கும்? உங்க விசுவாசம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதம் எதெல்லாம் உயிராக்கணுமோ அதன் மேல தேவ மகிமையை பேசுங்க. எத்தனை பேர் நோட இருக்கீங்க? இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கும் போதும் சரி, இந்த செய்தி கேட்டுட்டு இங்க போகும்போது எந்தெந்த பகுதியில மாற்றத்தை பார்க்க விரும்புறீங்களோ, கர்த்தாவே இந்த பகுதியில உங்க மகிமையை காண விரும்புகிறேன், உங்க மகிமையை காண விரும்புகிறேன், உங்க மகிமையை காண, முதல்ல உங்க மேல உங்க ஆண்டவரே உங்க மகிமையை காண விரும்புகிறேன்னு சொல்லுங்க. இரண்டாவது, எது எதெல்லாம் வேண்டாததா இருக்கோ உங்க வீட்டுல அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. இனி ஒரு காலம் உன்னை நான் என் ஏரியாக்குள்ள பார்க்க கூடாது, இயேசுவின் நாமத்தினால என்ன விரட்டுங்க. அது பட்டு போகும், அது பட்டு போகும். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். எனக்கு ஒரு ஆசை இப்ப திடீர்னு வந்துருச்சு. இந்த ஜூலை மாசத்துக்குள்ள நமக்கிட்ட இருந்து பலதரப்பட்ட சாட்சிகள் வரணுங்க. நான் சாட்சி சொல்லணும். இந்தந்த காரியத்துல எல்லாம் நான் நினைக்காத அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுட்டாருங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும். நீங்களும் இதுல ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, பாஸ்டர் சம்பளம் கூடிருச்சு, பாஸ்டர் புது பிசினஸ் அல்லேலூயா புது பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, புதுசா இருக்கு பாஸ்டர் எல்லாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். எத்தனை பேர் நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? பாஸ்டர் நான் தேவ மகிமையை பார்த்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. கடைசியா இந்த மாசத்துல, இந்த ஜூலை மாசத்துல தேவனுடைய மகிமையை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிற பாஸ்டர்ன்றவங்கள தம்ஸ்அப் போடுங்க இயேசுவின் நாமத்தினால. போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. தம்ஸ்அப் போடும்போது ஆமென் சொல்றதுக்கு நான் அங்கீகரிக்கிறேன், நான் அப்படியே நம்புறேன் அர்த்தம். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள்கிட்ட, என் புருஷன்ட்ட, என் மனைவிட்ட, அல்லேலூயா, என் பிசினஸ்ல கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க போறேன். நிச்சயமா நான் பார்க்க போறேன். கர்த்தர் அதை எனக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்துல ஆசீர்வதிப்பார். ரெடி ஆயிக்குங்க சாட்சி சொல்ல. கர்த்தருடைய நன்மைகளை சொல்லாம யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் இந்த மாசத்துல சாட்சி சொல்ல போறோம். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்குள்ள அவருடைய மகிமை வேலை செஞ்சிருக்கும். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பார் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். God bless you all. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.